அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக்னோசமோட நெக்ஸ்ட் சேனல். வழக்கமாக உலக செய்திகள், இன்றைய சிறப்பு செய்திகள். ஆப்கானிஸ்தான் சம்பவம் பெருசாக இருக்குங்க. ஆன்டி தாலிபான்கள் 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய டிஸ்ட்ரிக்டே கைப்பற்றிட்டாங்க. எலே செல்ஃபி பாய்ஸ், என்ன இது உங்களுக்குள்ள ஒரு சண்டை? பெரிய ஒரு டிஸ்ட்ரிக்டே கைப்பற்றிட்டு இனி என் கூட வேட்டை தொடரும் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக சொல்லியிருக்கிறாங்க. எதுவும் சம்பவம் இல்லாமல் பாகிஸ்தான் இருக்கு இல்லையா, பாகிஸ்தான் தெஹ்ரிகே தாலிபான்களுடைய கேம்ப் ஒன்று இருக்குது. அந்த கேம்பை தாக்கல் நடத்தி அழிச்சிட்டோன்னு சொல்லிட்டு அவங்க திடீர்னு இன்றைக்கி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. சரி, இதெல்லாம் முடிஞ்சு இந்த பக்கம் வந்தால் உக்ரைனுக்குள்ளே இருக்க இந்த பிரச்சனை, குறிப்பாக ஜெலன்ஸ்கிக்கு எதிராக ஒரு போராட்டம் இதெல்லாம் நடந்துச்சு இல்லையா, அது என்ன சூழ்நிலை இருக்குது? தொடர்ந்து 4 இடத்துல ரஷ்யா அதிரடி தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. இவங்க அங்கே இருக்கக்கூடிய கிரீமியா பகுதி மீது தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. இந்த மாதிரி பல அதிரி புதிரி சம்பவங்களும் பல அதிரடி திருப்பங்களும் தான் அந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ரொம்ப திருப்பணும் அப்படின்னு நம்ம கழுத்து சுளிக்கணும். அதனால் நம்ம ஓரளவுக்கு திருப்பங்களை பார்க்கலாம் நம்ம. ஸோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆப்கானிஸ்தானை பண்ணி பார்த்துடலாமா? ஏன்னா நம்ம பெரிய ஷாக்கிங் சர்ப்ரைஸாக இருக்குது. ஆப்கானிஸ்தானுடைய வரைபடத்தில் பாருங்கள், மேலே இந்த படஸ்கான் ப்ராவினன்ஸ் இருக்கு இல்லையா, தஜிகிஸ்தான் பக்கத்தில். இது இப்போ நேற்று பிரச்சனை இல்லை, முதல்ல இருந்தே தாலிபான்களுக்கு எதிராக இங்கே ஒரு ஆன்டி தாலிபான்கள் குரூப் இருக்குது. சப்போஸ் தாலிபான்கள் டக்குன்னு ஒன்றாங்கன்னா தஜிகிஸ்தானில் போய்ட்டு ஒளிஞ்சிப்பாங்க. அப்புறம் திடீர்னு உள்ளே பெரிய தாக்கல் நடத்துவாங்க. இவங்களுக்கு பேக் போனால் தஜிகிஸ்தானும் இருக்கிறாங்கன்ற மாதிரியான இன்னொரு குற்றச்சாட்டுமே வைக்கப்படுகிறது. ஏன்னா அவங்க நாட்டை கொஞ்சம் தாலிபான்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி வைப்பதற்கு இந்த மாதிரி குரூப்பெல்லாம் வேணும் இல்லையா, அதனால் இன்னொரு சொல்கிறாங்க. பட் இந்த பார்க்குற பதிவுகள் எல்லாமே இந்த ஆன்டி தாலிபான்கள் குரூப் என்ன பண்ணுறாங்க, இந்த படகாஸ்தான் ப்ராவினன்ஸை இந்த ஃப்ரைடே காலையிலே கம்ப்ளீட்டாக பிடிச்சிட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய தாலிபான்கள் ஃபுல்லாக வெளியேறிட்டாங்க. நாங்கள் இது மாதிரி தோல்வியை ஒத்துக்கிட்டோங்க ஐயா, இது மாதிரி நாங்கள் வெளியேறோம் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க இவங்களுடைய ஆன்டி தாலிபான்கள் கையில் வந்துருச்சு. ஆல்மோஸ்ட்டு 5 வருஷம் முழுமையாக ஆப்கானிஸ்தான் தாலிபான் கையில் போயிட்டு எத்தனை வருஷம் ஆகுது? 5 வருஷம் ஆகுது. 5 வருஷத்துக்கு அப்புறம் நடந்த முதல் நிகழ்வாக பார்க்கலாம் நம்ம. இதற்கு பின்புலமாக வேறு எங்கேயாவது இருக்குமா, அப்படி இருக்குமா, இப்படி இருக்குமான்னு நீங்கள் பல கோணத்தில் திங்க் பண்ணலாம். நானும் பல கோணத்தில் பல விதங்களில் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கேன். எப்படி திடீர்னு ஆன்டி தாலிபான்கள் அந்த பகுதியை பிடிச்சாங்க? இது சடனாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இல்லை. இது 1 வருஷமாக 1.5 வருஷமாக அதுக்கு பின்புலமாக இருந்திருக்கணும். ஒருவேளை இவங்க தொடர்ந்து அமெரிக்காவோட எதிர்ப்பு நிலையை ஆப்கானிஸ்தான் மிகப்பெரிய அளவுக்கு இப்படி கடைபிடிச்சாங்க. ரீசெண்டாக கூட ஆப்கானிஸ்தானில் இந்த பாகிஸ்தான் பக்கத்தில் ஈரானுக்கு எதிராக கூட ஒரு பெரிய ஒரு பகுதியை கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஆப்கானிஸ்தான் நக்கலாக நிறையா பதில் சொல்லியிருந்தாங்க. அதனால் அமெரிக்காவுடைய சிஏ உள்ளே பூந்துட்டாங்களா, இல்லை நிஜமாவே அவங்களுக்குள்ள பெரிய இஷ்யூ இருக்கான்னு இன்னும் 2 நாளில் மறுவைத்த நபர்கள் எங்கேயாவது மூலையிலேருந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஆனால் ஆப்கானிஸ்தானில் இப்படி அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு பிளவு இருந்து ஒரு ஆன்டி குரூப் கைப்பற்றி இருப்பது, ஒரு பெரிய ஒரு டிஸ்ட்ரிக்டே தூக்கிட்டாங்களே. கோட்டசாமி என் பக்கம் இனிமேல் முடிச்சிடறவங்க கதையான்றாங்க. இனி இந்த செல்ஃபி பாய்ஸ் என்ன பண்ண போகிறாங்களே தெரியல. சரி, அங்கே பெரிய ஒரே துப்பாக்கி ஏந்திய ஒரே சண்டை, ஒரு பிரச்சனை அப்படின்னு தள்ளி இந்த பக்கம் வந்தோன்னா ஆப்கானிஸ்தானுடைய எல்லை பகுதியில் தெஹ்ரிகே தாலிபான்கள் இருக்கக்கூடிய ஒரு ட்ரைனிங் கேம்பை பாகிஸ்தான் தாக்கல் நடத்தியதாக சொல்கிறாங்க. நிச்சயம் நாங்கள் ட்ரைனிங் கேம்ப் அப்படி பயங்கரமாக ட்ரைனிங் கொடுக்கும்போது அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தெஹ்ரிகே தாலிபான்களுடைய மிக முக்கியமாக ஒரு ட்ரைனிங் கேம்பை அடித்ததில் பெரிய சேதாரம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கைபர் பக்துவானா பகுதியில். இந்த கைபர் பக்துவானா பகுதி தாக்கல் நடந்ததுக்கப்புறம் இன்னொரு நிகழ்வுமே நடந்தது. கொஞ்சம் தள்ளி இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா, பலுச்சிஸ்தான் பகுதியில் பாகிஸ்தானுடைய இராணுவம் என்ன பண்ணுறாங்க, ஒரு ரெகுலரான ரோந்து பணிக்கு ஒரு வாகனம் ஃபுல்லாக போயிருக்காங்க. பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அவங்க தூக்கிட்டு அவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா, முழுமையாக இதுக்கு நாங்கள் பொறுப்பேற்றுக்கிறோம் அப்படின்னோடனே அந்த எல்லை பகுதியிலும் ஒரே கடுமையான ஒரு துப்பாக்கி சண்டை. அப்போ தெஹ்ரிகே தாலிபானுடைய எல்லை பகுதியில் அவங்க கேம்ப் அடித்ததில் அவங்க இங்கே அடிக்கிறாங்க பாகிஸ்தானை. அங்கே ஆப்கானிஸ்தானுக்குள்ளே என்னாச்சுன்னா ஆன்டி தாலிபான்கள் ஒரு டிஸ்ட்ரிக்டை பிடிச்சிட்டு அவங்க அங்கே பிரச்சனை பண்ணுறாங்க. இங்கே பலுச்சிஸ்தான் பிரச்சனையில் என்ன பிரச்சனைனா, பாகிஸ்தான் 45 இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதுக்கு பதிலடி கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு மேபி விமானத்தின் மூலமாகவும் தாக்கல் நடத்தப்பட்டதாகவும் சொல்கிறாங்க.
இந்த பிரச்சனைலாம் இருக்கும்போது இன்னைக்கு கில்ஜித் பல்ஜிஸ்தானை வந்து 5th ப்ராமினன்ஸாக மேபி பாகிஸ்தான் வந்து அனௌன்ஸ் பண்ணதுக்கு கடுமையான எதிர்ப்புகள் வந்து தெரிவித்திருக்காங்க. ஏற்கனவே போராட்டம் வெடித்திருக்கின்ற சூழ்நிலையிலே தனது 5வது மாகாணமாக அனௌன்ஸ் பண்ண இந்த பாகிஸ்தானை தனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன், இளைய போராட்டத்தை தீவிரப்படுத்துங்களே அப்படின்னு இங்கே கில்ஜித் பல்ஜிஸ்தான் பகுதியில் பெரிய ஒரு போராட்டத்தை பார்க்க முடிகிறது. அப்போ இந்த சுத்தியும் ஒரே ரணகலமாக இருக்குது. மேலே பாகிஸ்தானில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அப்படியே அங்கேருந்து ஆப்கானிஸ்தான், தெஹ்ரிகே தாலிபான்கள், பலுச்சிஸ்தான், அந்த குரூப்பு இந்த குரூப் எல்லாம் சுற்றி ஆளுக்கு ஒரு மூலையில் அடிச்சுக்கிட்டு கடைசியில் இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சுக்கு ஒரு தீர்வு வருவாங்கன்னு நினைக்கிறேன் நான். அந்த அளவுக்கு ஒரே ரணகலமாக இருக்குது அந்த ஏரியா ஃபுல்லாக. மேலே கிளம்பிட்டாவே ஒரே பிரச்சனையாக தான் இருக்குது. அந்த பக்கம் எண்டு வரைக்குமே ஒரே பிரச்சனையாக இருக்குது. அது எப்போ சொல்யூஷன் கிடைக்குன்னு தெரியல. அது ஒரு ரிசல்ட் வரும். இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தகவல். இப்போதைக்கு பாகிஸ்தான் நல்லா வசமாக மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறேன் நான். ஒன்று பலுச்சிஸ்தான் பிரச்சனையில், அதாவது எல்லை பகுதியில் தெஹ்ரிகே தாலிபான்களை ஒரு அட்டாக் பண்ணிட்டாங்க. இங்கே பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்லேயும் ஒரு போராட்டம். இனி அதான் அந்த கில்ஜித் பல்ஜிஸ்தான் பகுதியும் மிகப்பெரிய ஒரு போராட்டம் வெடிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. சரி, அங்கே நம்ம உக்ரைனுக்குள்ளே போயிடலாம். நம்ம அதாவது உக்ரைனில் ஜெலன்ஸ்கி என்ன பண்ணியிருக்கிறாரு, உக்ரைனுடைய செக்யூரிட்டி சர்வீஸாக இருந்த எஸ்பியூன்னு சொல்லுவாங்க, செக்யூரிட்டி சர்வீஸ் ஆஃப் உக்ரைன் சீஃப் வந்து யாஹன் கம்ரா, அவரை கூப்பிட்டு நீங்கள் கொஞ்சம் இப்போதைக்கு டெப்டி மினிஸ்டராக ஒர்க் பண்ணுங்கள், டெப்டி மினிஸ்டரில் இப்போ என்ன சொல்லுவாங்க, டிஃபென்ஸ் மினிஸ்டராக ஒர்க் பண்ணுங்கள், கொஞ்சம் அடிஷ்னல் பொறுப்பு ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபெட்ரோ அவர்களை நீக்கப்பட்டதில் போராட்டம் பெரிய அளவு கிடைச்சிருக்கு. இரவு முழுவதும் போராட்டம். ஜெலன்ஸ்கி தனது அஸ்திரத்தை வந்து கையில் எடுத்துட்டார். அஸ்திரத்தை கையில் எடுத்துருக்கிறாருன்னா கூப்பிட்டு டிஃபென்ஸ் மினிஸ்டரும் சரி, இவங்க இராணுவமும் சரி, என்ன வேலை செஞ்சீங்க பாருங்கள், எனக்கு எதிராக போராட்டத்தில் எவ்வளோ ஆண்கள் இருக்கிறாங்க பாருங்கள், எப்படி இவங்களெல்லாம் நீங்கள் எல்லைக்களத்தை கூட்டு போகாம மாட்டீங்க, இதெல்லாம் என் டெக்னிக் மூலிமா எவ்வளோ பேர்த்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த பொந்தில் இருக்கிறவங்கள வெளியே வர வச்சேன் பார்த்தியா, எல்லாம் தேடி பிடிங்க, போங்க போய் தேடி பிடிங்க, அடுத்த யுத்தத்துக்கு ஆள் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு கோட்டசாமி போட்டுறோம் அப்படின்னு தெரிச்சு ஓடி இருக்கிறாங்க பாதி பேர். வேற இது ஆனால் எவ்வளோ பேர் இந்த ரணகலத்துலேயும் ஒரு கிளுகிழுப்புனாங்கல்ல, அந்த மாதிரி ஜெலன்ஸ்கி ஐடியா பார்த்தீங்களா, நேற்று ஃபுல்லாக தேடி பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது முன்னாடி ஃபுல்லாக போராட்டம், அப்படியே பின்னாடி மிலிட்ரி வாலே நீ தான் உடம்பு சரியில்லை அதை சரியில்லைன்னு சொல்லி இங்கே வந்து போராட்டமாக பண்ணுற, வா உன்னை முன்களத்துக்கு அனுப்பிடுறவான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பிடிக்க, அந்த பக்கம் தெரிச்சு ஓட. இதுக்கப்புறம் போராட்டத்துக்கு வந்து வயதானவர்களும் பெண்களும் மட்டுமே முன்னிறுத்தி எவ்வளோ சீக்கிரம் நடத்த முடியாது இல்லையா. இதெல்லாம் பிடிச்ச உடனே ஜெலன்ஸ்கி வந்து சாவகாசமாக ஒரு செய்தியை சொல்கிறாரு, இது மாதிரி வந்து ஃபெட்ரோ வந்து என் மனசுக்குள்ளே ரொம்ப இடம் பிடிச்சிட்டாரு, அவரை நானே வச்சுக்கிறேன் கூட, அதனால் கண்டிப்பாக அவரை நான் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டாரு. இனி என் கூட சேர்ந்து அவர் வேலை செய்யட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவருடைய சிறப்பான பணின்றார். இருந்தாலும் அவருக்கும் இந்த சிரஸ்கின்னு சொல்லிட்டு அவர் தான் இப்போ இதுக்கு முன்பும் சரி இப்பயும் சீஃப் ஆஃப் ஸ்டாஃபாக இருக்கிறாரு, அதாவது இராணுவத்துக்கு. அவருக்குமே பெரிய பனி போர் வெடிச்சிருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த சிரக்சி தான் காரணம், நான் ஒன்று சொன்னால் அவர் ஒன்று பண்ணுறாரு, அவர் தப்பாக கொடுக்கன்னு அவரு ரிப்போர்ட்டை சொல்ல, இவர் இருந்துட்டு அப்படி ஒரு நிலைமை எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு வெளிப்படையாக சொல்ல. இந்த மோதல்கள்லாம் இருக்கும்போது ஏர்ஃபோர்ஸினுடைய டெப்டி கமாண்டர் பவுலோ எலிஸ்ரோ அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, நான் ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்ட்டாரு. அந்த டெப்டி கமாண்டர் ராஜினாமா பண்ணதுக்கப்புறம் இது வரைக்கும் இந்த மாதிரி டெப்டி பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு 10லேருந்து 12 பேர் வந்து இந்த ஃபெட்ரோவுக்கு ஆதரவாக ராஜினாமா பண்ணுறாங்க. இப்போ வழக்கமாக உக்ரைனை புகழ்ந்து எழுதுகின்ற பத்திரிகைகளே, இப்போ இது எப்படி உங்ககிட்ட சொல்கிறது அப்படின்னா, முரசொலி பத்திரிகை வந்து திமுக எதிர்த்து எழுதுமா, திமுக தலைமை எதிர்த்து எழுதாது. அந்த மாதிரி அங்கே உக்ரைனுடைய பத்திரிகைகளே இப்போ ஜெலன்ஸ்கிக்கு என்ன அவசியம், இப்போ நல்லா தானே போகுது, தாக்குதல் நல்லா தான் நடத்துகிறோம், அருமையாக போயிட்டு இருக்கும்போது எதற்காக இந்த வேலையை செய்ய வேண்டும், ஏன் செய்ய வேண்டும், எதற்காக மாற்றங்களை கொண்டு வர வேண்டும், 6 மாதத்தில் ஒரு அதிகாரியிடம் என்ன ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து விட வேண்டும், அப்போ அவரை மீறி ஒருத்தர் வளர்ந்துட்டா இவர் விட மாட்டாரா அப்படின்னு அவருக்கு எதிராகவே எழுதியிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப தான், என்னப்பா உங்காலங்க நீங்களே எதிர்த்து எழுதுறீங்களா அப்படின்னும் போது ஜெலன்ஸ்கி சரி வழக்கமாக நம்ம இந்த பிரச்சனை எல்லாம் பெருசாக பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரஷ்யா என்ன பண்ணுறாங்க, 3 இடத்துல தாக்குதல். ஒடிஷா பகுதியில் பெரிய ஒரு தாக்குதல், ஜாப்ரோசிஷியா ரீஜியன், செர்னோயு ரீஜியன், கிர்ஷன், டானக்ஸ், டினிப்ரோ போன்ற பகுதியில் 130க்கும் மேற்பட்ட இடத்துல அட்டாக் டைப் பண்ணாங்க. அதை நாங்கள் பதில் நடத்திட்டோம். இருந்தாலும் சேதாரங்கள் நிறைய நிகழ்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 6 வயதான நபர்கள்,
கிட்டத்தட்ட 80 வயதுக்கு மேலுள்ள நபர்கள்லாம் கொஞ்சம் அதிர்ச்சியில் உயர்ந்திருக்கிறார்கள். நிறைய குழந்தைகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. குறிப்பாக டானக்ஸ் ரீஜியனை வந்து மிகப்பெரிய அளவுக்கு அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் ரஷ்யா என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க உக்ரைன் வந்து கடந்த 24 மணி நேரத்தில் மறுபடியும் ஒரு 11 கப்பல்களை அடிச்சிருக்கிறாங்க இந்த பிளாக் சி பகுதியில். ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க, சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஒடிசா ரீஜியனில் இவங்க ஏற்றுமதி பண்ணுவாங்கல்ல தானியங்கள் மீதி எல்லாம், அதை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களோட ஒரே போர்ட் இங்கே தான், யாரு ஒடிசா ரீஜியன் தான். சரி எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அப்புறம் உங்களை அடிக்க ஆரம்பிக்கிறோன்னு சொல்லிட்டு இப்போ ஃபுல்லாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனி உக்ரைனால் ஏற்றுமதியும் பண்ண முடியாது, இறக்குமதியும் பண்ண முடியாது, பார்த்துக்கலாம் ஒத்தைக்கு ஒத்தை நீங்களாம் நாங்களான்ற மாதிரியான அந்த பிளாக் சி கடல் பகுதியில் மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதல். கெர்ஷனில் வந்து ஸ்டேட் மேரிடைம் அகாடமி ஒன்று இருக்குது, அதில் மேபி பெரிய ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை நேற்று இரவு தாக்கல் நடத்திட்டாங்க. ஜைட்டோமிர் ரீஜியனில் ஒரு கேஸ் பம்பிங் ஸ்டேஷன், அதாவது கார்களுக்கெல்லாம் போடக்கூடிய ஒரு கேஸ் ஸ்டேஷன் மீது தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க. அப்போ நேற்று முழுவதும் விடிய விடிய அடுத்தடுத்த தாக்குதல்களை பெரிய அளவுக்கு நிகழ்த்தியிருந்தது அப்படின்ற மாதிரியும் குறிப்பிட்டு சொல்ல முடியும். ஏன்னா ரஷ்யாவுடைய 12 கப்பல்களை இழந்திருக்கிறாங்க. 12ன்னா அவங்களுக்கு தானியங்கள் மற்றெல்லாம் இறக்குமதி செய்கிற கப்பல்கள் பிளாக் சி கடல் பகுதியில். பதிலுக்கு இவங்க அடிச்சிருக்காங்க. மொத்தம் 8லேருந்து 10 இடங்களில் தாக்கல் நடத்தியிருக்காங்க. அதை விட மிக முக்கியமான பதிவு, ஜூலை 6ஆம் தேதி ஏதாவது சின்ன அணுகுண்டு போட்டாங்களான்ற ரேஞ்சுக்கெல்லாம் நம்ம கூட ஒரு டாப்பிக்கை வந்து போட்டிருந்தோம். அதாவது கியூ ரீஜியனில் வந்து வைஸ்னி அப்படின்ற ஒரு பகுதியில் கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர் பாதிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு அந்த வீடியோ பதிவை பாருங்கள். இந்த 13 கிலோமீட்டர் அந்த காலையில் தூங்கி எந்திரிச்சு மக்கள் அலையடிச்சு ஓடின பதிவுகளும், அது நேட்டோ நாடுகளுடைய ஆயுத குடோன்கள் தான். அடுத்தடுத்து செகண்டரி எக்ஸ்ப்ளோர் இருக்குது. அந்த 13 கிலோமீட்டருமே ஒன்றுமே இல்லாமல் புல் பூண்டு கூட முளைக்க முடியாத அளவுக்கு இருக்குது. அடுத்தடுத்து செகண்டரி எக்ஸ்ப்ளோசிவ் வந்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்றாங்க. அப்போ உக்ரைனுடைய மிகப்பெரிய ஒரு ஆயுத குடோன்களை அளித்திருப்பது தெரியுது. அந்த பாருங்கள்ல எலும்பு கொடுக்கலாக காட்சியளிக்கிறது. சும்மா ஒரு அட்டாக் தான், ஆனால் இது எவ்வளோ இழப்புகளை சந்திச்சிருப்பாங்க, பெரிய அளவுக்கு ஒரு துல்லிய தாக்குதல் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுகிறது. இந்த தாக்கம் தான் தொடர்ந்து ரஷ்யா இப்போ தாக்கல் நடத்துறது. அவங்ககிட்ட கொஞ்சம் இடைமறித்து தாக்கல் நடத்தக்கூடிய ஏவுகணைகள் இல்லாமல் தடுமாறுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் உக்ரைன் என்ன பண்ணுறாங்க, ரஷ்யாவுக்குள்ளார கிரிமியாவை கனெக்ட் பண்ணக்கூடிய கிரெஞ்ச் பிரிஜன் சொல்லுவாங்க, அது அதனுடைய ரயில்வே ஹப் ஒன்று மீது தாக்கல் நடத்தியதாகவும் சொல்கிறாங்க. இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பதிவுமே கூட. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, பக்கத்து நாடான லேட்வியாவுக்கும் போலந்துக்கும் ரகசிய தகவல் வருது. லேட்வியாவுக்கு என்ன ரகசிய தகவல்னா, உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய ஹைட்ரோ எலக்ட்ரிக் டேம் இருக்குல்ல அங்கேயும், அப்புறம் கேஸ் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு இல்லையா, அங்கேயும் பெரிய தாக்கல் நடத்த சதி திட்டம் கொசுன்னு பேசிக்கிறாங்க. எங்கே அதை ஓடி வந்து கேட்டு லேட்வியா கிட்ட சொல்ல, ரஷ்யா வந்து பயங்கரமாக சதி திட்டம் பண்ணுறாங்க, வருகின்ற அக்டோபர் தேர்தலில் நீங்கள் தோக்குவதற்காக ஏகப்பட்ட வேலைகளை செய்கிறாங்கன்னு சொன்ன உடனே பயங்கரமான ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஆகிட்டாங்க. இருக்கிற அந்த 1000 காவல்துறையும் வந்து இராணுவம் வந்து பயங்கரமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க லாட்வியாவில். நேட்டோ தேசமே உடனடியாக இதை காப்பாற்ற வேண்டும், எப்பாடுபட்டாவது தடுத்து விட வேண்டும் அப்படின்னு அரைக்கோவில் விடுத்திருக்கிறாங்க. தப்பிக்குமா லாட்வியா என்ற கோணத்தில் பார்க்குறாங்க. அமெரிக்காவின் செல்ல பிள்ளைகளுக்கு வந்த சோதனையா என்ற ஒரு ஆங்கிளையும், இன்னொரு ஆங்கிளில் பார்த்தோம்னா அங்கே போலந்தில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, கிட்டத்தட்ட 94,000க்கு மேற்பட்ட மக்கள் வந்து ஆன்டி உக்ரைன் போஸ்ட், தொடர்ந்து உக்ரைனுக்கு எதிரான ஒரு சில போஸ்ட் எல்லாம் போட்டு மக்களை தூண்டி நிரந்தரமாகவே போலந்தையும் உக்ரைனையும் பிரிக்கிறதுக்கான திட்டத்தில் ரஷ்யாவுக்கு ஆதரவான வேலைகளை செய்வதற்கான பலே திட்டங்களை தீட்டி கொண்டிருக்கிறது. இந்த திட்டத்தை தீட்டுவதை உடனடியாக நிறுத்தவில்லை என்றால் போலந்துக்கு ஆபத்து ஏற்படுத்திவிடும் என்று ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஏன்னா சாதாரணமாக ஒரு போஸ்ட் போட்டாவே வந்து மில்லியன் கணக்கான வியூஸ் போட்டு தான், அதாவது இப்போ உக்ரைனை எதிர்த்து ஒருத்தர் ஆன்லைனில் சோஷியல் மீடியாவில் போட்டாவே மில்லியன் கணக்கான வியூஸ் போதான். அதே உக்ரைனை ஆதரவாகவோ போலந்து ஆதரவாக போட்டால் ஒரு வியூஸும் போக மாட்டேங்குதான். இது என்னப்பா சத்திய சோதனையாக இருக்குது, இது மாதிரி வியூஸ் வந்தாவே ஆபத்தாச்சு, இந்த மாதிரி வியூஸ் வந்தாவே ஆட்சியை பிடிச்சிடறாங்கன்ற கதையா. இப்போ வந்து ஜெலன்ஸ்கி எதிர்த்து பேசினாவே வியூஸ் பயங்கரமாக போதான் போலந்துக்குள்ளாரு. அதனால இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சூதானமாக நடந்துக்குவாங்க அப்படின்றாங்க. மறுபடியும் ராய்டர்ஸ் பத்திரிக்கை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரஷ்யா வந்து இந்தியா கிட்ட கேட்டுருக்காங்களாம், கொஞ்சம் கேசோலைன் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஏற்றுமதி பண்ணுங்கப்பா, கொஞ்சம் தங்களால் முடியல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நேற்று தான் அமெரிக்கானுடைய புதிய மசோதா என்ன சொல்ல வராங்கன்னா, ரஷ்யா கிட்ட எண்ணெயை வாங்குகின்ற இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு 100% வரி விதிக்கிற புதிய மசோதாவுக்கு 60க்கும் மேற்பட்ட அமெரிக்க நாடாளுமன்ற எம்பிக்கள் ஆதரவு.
மொத்தம் 100 பேர், 100ல் 60 பேர் பக்கம் ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. அதனால் இந்த மசோதா வந்து கூடிய விரைவில் இந்தியா மீது கடுமையான தடைகளை விதிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டொமக் பண்ணி வயிற்றெரிச்சலாக தான் இருக்கும். ஏன்னா அதிநவீன T90 MS4 டேங்குகளை வந்து இந்தியாவிலே உற்பத்தி செய்வதற்கான வாய்ப்பை ரஷ்யா வழங்க திட்டம் தீட்டி இருக்கிறதா. இதுக்கு முன்னே நம்ம உதிரி பாகங்கள் அசம்பிள் செய்ய தான் தொடங்கியிருந்தோம். இதுக்கப்புறம் உள்நாட்டிலே தயாரிச்சுக்கலான்ற ஒரு உத்தரவுமே வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது என்று. ஜெர்மனிக்குள்ளே ஒரு இஷ்யூ ஒன்று, அதாவது வேல்ஸ்வேகன் வந்து ஏற்கனவே தலைமையெல்லாம் மாறினதுனால இப்போ புதுசாக ஒரு நிறுவனத்தோட அடுத்த கட்ட ப்ராஜெக்ட்ஸ் ஆகும் பண்ணும்போது அந்த புதிய நிறுவனம் வந்து ரஃபேல் அட்வான்ஸ் டிஃபென்ஸ் சிஸ்டம், அந்த நிறுவனத்தோட கிட்டத்தட்ட 2300 ஜாப் உருவாக்குறதுக்கான ஒரு பெரிய திட்டத்தை போடுறாங்க வேல்ஸ்வேகன். கத்தார் வந்து 17% ஷேர், இது 10.4% ஷேர் வச்சுருக்காங்க வேல்ஸ்வேகனில். அப்போ அவங்க ஓட்டிங் பர்சன்டேஜ் வந்து 17% இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த திட்டத்தை கேன்சல் பண்ண சொல்கிறாங்க. அந்த ரஃபேல் அட்வான்ஸ் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து, அதாவது ஜூஸ் மக்கள் இருக்கக்கூடியது, இஸ்ரேல். இஸ்ரேல் இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுல நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், அதனால் நாங்கள் ஓட்டு போட மாட்டோம். அந்த கம்பெனி இழுத்து போனால் கூட நாங்கள் ஐ டோன்ட் கேர் அப்படின்ட்டாங்க. எல்லாம் அதை மாற்றுங்க அப்படின்னு இந்த புதிய அடுத்த கட்ட திட்டத்துக்கு ஒத்துக்காமல் இப்போ 2300 ஜாப் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பெரிய முடங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்கிறாங்க. இது அங்கே இருக்கக்கூடிய பதிவு. கனடாவை அலறுகின்ற காட்டுத்தீ. இந்த கனடாவுடைய காட்டுத்தீயினால் அங்கே நியூயார்க் ஃபுல்லாக வந்து பயங்கரமாக பற்றி எரிய ஆரம்பிச்சிருச்சு. போதாத குறைக்கு நியூயார்க்கையும் கனடாவும் கனெக்ட் பண்ணக்கூடிய இனி முக்கிய பாதையெல்லாம் நாங்கள் டேக்ஸ் வசூலிக்க போகிறோன்னு அமெரிக்காவும் கனடாவும் மாறி மாறி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிரச்சனை போகும்போது பார்க்கலாம் இது எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். இதோட நிறைவு பகுதியில் இந்த சேட்டலைட் மூலிமா இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்கறதுல அங்கே எலான் மாஸ்க் மட்டும்தான் இதுக்கு முன்னாடி இருந்தார், செயற்கைக்கோள் வழியாக இணைய சேவை. இப்போ இந்தியாவோட ரிலையன்ஸுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கிறது இன்ஸ்பேஸ் ஒழுங்குமுறை. இன்ஸ்பேஸ் ஒழுங்குமுறை 1600 செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவ பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. இனி ரிலையன்ஸ் ஜியோ வந்து தனது மெகா திட்டத்திற்கு வழக்கமாக ஸ்டார்லிங்க் மட்டும்தான் சர்வதேச நிறுவனங்களுக்கு ஃபுல்லாகவே நெட்வொர்க் கொடுத்துருந்தாங்க. இனி ரிலையன்ஸ் ஜியோ வந்து அடுத்த கட்ட முயற்சியாக மேற்கொள்ள போகிறாங்கன்றதும் ஒரு கூடுதல் தகவல். இந்த தகவலோடு முடிக்க நினைக்கிறேன். ஒரு ஆதங்கமாக இருந்தது, கிருஷ்ணகிரியில் திருமணத்தை மீறிய ஒரு உறவு, தடையாக இருந்தவர் தனது கணவனை ஆந்திராவில் உள்ள கோயிலுக்கு அழைத்து சென்று கணவனை கொலை செய்த மனைவி. 2 பேர்த்துக்கு என்ன வயசு, அதாவது அந்த அவளுக்கும் கள்ளக்காதனுக்கு எவ்வளோ வயசுன்னா, யாசினின்றவளுக்கு 20, யுகேந்தருக்கு 20 வயசு. 20 வயசில் இவங்க என்ன பெருசாக கள்ளக்காதல் வந்து தனது கணவனையே கொண்டிருக்காங்கன்னா, அப்போ ஆண் சமூகமே தன் மனைவி மீதோ வேறு ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் டீசெண்டாக அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசியாமா, ஏதாவது டைவர்ஸ் வாங்கிக்கிறியாமா, குடும்ப பிரச்சனை ஒன்றும் இல்லைம்மா நீ வாங்கிக்கோங்கன்னு சொல்லுங்கள். இப்போ இந்த மாதிரி செய்திலாம் வரும்போது ஆளை போட்டு தள்ளுறத கூட தயாராகிட்டாங்க. அப்போ உஷாராக இருப்பது ஆண் சமூகம் வந்து ரொம்ப விழித்து கொள்ள வேண்டும். இது வந்து நம்ம ஒரு அட்வைஸாகவே எடுத்துக்கணும். நம்ம ஒட்டுமொத்த உலகத்துக்கே வருகின்ற ஒரு சவாலாக சொல்கிறேன் நான். ஏதாவது இருந்ததுன்னா கூப்பிட்டு மனசு விட்டு ஏமா, ஏதாவது இருந்ததுன்னா கூட நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை மனிதம். ஏன்னா நம்ம போட்டு தள்ளுறதுக்கே பிளானில் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு சமூகத்தை உருவாகுது. 20 வயசில் அவங்களுக்கு என்ன அப்படி ஒரு மெச்சூரிட்டி வந்து அவங்க இப்படி தன் கணவனை போட்டு இப்போ சிறையில் இருக்கிறாங்க. என்ன இதுக்கப்புறம் அவங்க இருந்துருவாங்க, என்ன அனுபவிச்சிட போகிறாங்க அவங்க? நாட் குட் டு குட். சமீப காலமாக இது மாதிரி ஆண் வர்க்கத்தை கூட இருந்து பழி வாங்கி ஏமாற்றி போட்டு தள்ளுறதுல பெரிய அளவுக்கு இருக்கிறாங்க. இதை கண்டித்து பெரிய அளவுக்கு ஒரு போராட்டத்தை நடத்தணும்னு ஒரு ஆர்வமாக இருக்கிறேன். பார்த்து ஒரு பதில் சொல்லுங்கள் நீங்கள். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.